வந்தாச்சா? ஆறுல தான் இருக்கு போனா. ஃபுல்லா இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இன்னும் ரெண்டு கேம் தான், தப்பு முடிச்சிடலாம். இருப்பட வச்சுட்டு வரணும். இது இடுப்புல முடிச்சுட்டு போலாம். பர்ஃபெக்டா தூக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் சரி போறாரு. அதெல்லாம் சரி. அடுத்து பாருங்க. 1 2 இன்னொரு அழகா தூக்கணும். வச்சு போயிட்டே வராங்க. அங்கு கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணாங்க. சீக்கிரமா வராரு. செகண்ட் பொசிஷன் பார்த்தலாம். டீ காஃபி கொடுக்குறாங்க. நிறைய இருக்கு. போய் எல்லாரும் எடுத்துக்கோங்க. போயிட்டே வராங்க. அங்கு கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணாங்க. சீக்கிரமா வராரு. செகண்ட் பொசிஷன் பார்த்தலாம். சூப்பரா இருந்துச்சு. வெரி குட். அதுல முக்கியமா நம்ம மதிவாணன் ஃபாதர் டேவிட் மதிவாணன் நம்ம அசிஸ்டன்ட் ஃபாதர் பயங்கரமா ஆடுறாரு. நான் பாக்குறேன். ரொம்ப அருமையான ஒரு 10 சமையல் ஆனாரு. அதே மாதிரி நீங்க எல்லாரும் சூப்பரா ஆனீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாம் கைத்தட்டி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம். எங்களது சேலையூர் புனித சூசையப்பருடைய ஆலயத்திலே இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருப்பலியோடு எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி திருப்பலி நிறைவேற்றி வழிபாட்டிலே நாங்கள் பங்கெடுத்தோம். அதுக்கு பிறகு சமத்துவ பொங்கல். எல்லா அன்பியங்களும் ஏற்கனவே 25 அன்பியங்கள் இந்த பங்கில் இருக்கிறது. எல்லாருமே வந்து பொங்கல் சமைத்து கோலமிட்டு உறவுகளை பரிமாறிக்கொண்டது பாராட்டுக்குரியது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்களது இளையோர் முன்னின்று வழிநடத்தினார்கள். ஆக இந்த திருநாள் மகிழ்ச்சியையும் உலக சமாதானத்தையும் தமிழர் பண்பாட்டையும் எப்போதும் வலியுறுத்தும் ஒரு சிறந்த விழாவாக இருப்பது பாராட்டுக்குரியது. மீண்டுமாக எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். போட்டிகள் எல்லாம் வச்சிருந்தோம். அதுல வந்து கோல போட்டி, பொங்கல் செய்தல் போட்டி, அதனை தொடர்ந்து விளையாட்டு போட்டிகள். இளையோர் நல்ல வலிமையா இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு செங்கலை தூக்குதல் போட்டி, அதுபோல குடத்தையில வந்து தண்ணி சுமந்து செல்லக்கூடிய, இது சிட்டியா இருக்கிறதுனால எப்படி இடுப்புல தண்ணி சுமந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றது ஒரு கேம். இது போல நிறைய ஒரு 6-7 விளையாட்டுகளை வைத்து மீண்டுமாக அந்த பழைய நினைவுகள், கிராமத்து நினைவுகளை ஊட்டுகிற வகையில இது இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நம்ம இளையோர் சூசையப்பர் இளையோர் இதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பொங்கல் திருநாள்னு சொல்லும்போது எல்லாருக்கும் முடியாது. கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இயற்கைக்கு நன்றி சொல்லணும், உறவுகளுக்கு நன்றி சொல்லணும். ஆக இது மதம் சம்பந்தப்பட்ட விழா கிடையாது. எல்லாருமே இந்த மத உணர்வு எல்லாம் கடந்து ஒற்றுமையோடு தமிழ் எல்லாருமே ஒன்னா இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையினுடைய ஒரு விழாவாக இது இருக்கிறது.